தவறான இணையைக் கண்டறிக. கெடு, கேடு. விடைக்கேற்ற வினாவைத் தேர்ந்தெடுக்க. நல்ல சொற்களைப் பேச வேண்டும். என்ன சொற்களைப் பேச வேண்டும்? நீயே செய். ஏவல் விடை. வராமல் இருப்பேனா? வினா எதிர் வினாதல் விடை. கால் வலிக்கும். உருவது கூறல் விடை. வலப்பக்கத்தில் உள்ளது. சுட்டு விடை. அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவைத் திறந்தாள். பொறுத்துக. அடியகரம் ஐயாதல். பைங்குல். செங்கதிர். செம்மை பிளஸ் கதிர் செங்கதிர். முன்னின்ற மெய்த்தெரிதல். காரிருள். ஆதி நீடல். கருமையான இருள். ஆதி முதல். காவா மாதிரி இருக்கு. காரிருள் ஆதி நீடல். பெருங்கொடை. இனமிகள். பெரும் கூட்டல் கொடை. இம்முக்கு இனமா இங்கு வந்திருக்கு, அதனால இது இனமிகள். பாடம் படிக்கிறாயா என்ற வினாவிற்கு படிக்காமல் இருப்பேனா என்று கூறுவது வினா எதிர் வினாதல் விடை. ஒளிமரபு பிழைகளை திருத்துக. அலரும் மயிலும் கூவும் மாந்தையும் அகவும் சேவலும். அகவும் அலரும் கூவும். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. குளிர்ச்சி, வேலை. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். போது, அரும்பு, செம்மல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? பூவின் நிலை. கதிர் பிளஸ் இன சேர்த்தெழுதுக. கதிரின. எந்தமில்லா பிரித்தெழுதுக. எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. மரபு பிழையற்ற சொல்லுடன் இணை. ஆட்டு, மந்தை. பிறவினை தொடரை கண்டறிக. பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாள். பிறவினை தொடர். கற்றால்னா தன்வினை தொடர். கற்பித்தால் பிறவினை. சொற்களை இணைத்து புதிய சொற்கள் அமைக்க. விளையாட்டு பறவை. விளையாட்டு பறவை. பாட்டு திடல். விளையாட்டு திடல். உழைப்புக்கு கொடுப்பது கூலி. உரிமைக்கு கொடுப்பது குரல். கவலைக்கு கொடுப்பது விடை. பசித்தவனுக்கு கொடுப்பது உணவு. சனி நீராடு. எப்புலவரின் வாக்கு. ஔவையின் வாக்கு. கரிசல் இலக்கியம் என்பது காய்ந்தும் பெய்தும் கிடக்கும். சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள்தான் மலைக்கு அடிப்படை. ஈஸ்டில் காணப்படும் ஸ்டீராய்டின் பெயர் எர்கோஸ்டீரால். அறுவை சிகிச்சை செய்ய லேசர் கற்றை பயன்படுத்தப்படுகிறது, ஏனெனில் இது கூர்மையான குவியம் கொண்டது. கீழ்கண்டவற்றுள் தந்தை பெரியாரின் செய்தித்தாள்களையும் இதழ்களையும் காலமுறைப்படி வரிசைப்படுத்துக. குடியரசு, விடுதலை, பகுத்தறிவு, புரட்சி. அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு முதுமை பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பின்வருவனவற்றுள் இந்த அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் எது? பிரதமரின் ஸ்ரம் யோகி மன்தன் திட்டம். சமத்துவ சிலை அமையப்பெற்ற நகரம் எது? ஹைதராபாத். ஆல்ப்ஸ் மலைத்தொடர் அமைந்துள்ள கண்டம் எது? ஐரோப்பா. கீழ்கண்டவற்றை காலவரிசைப்படி விடையை தேர்ந்தெடு. பாண்டிச்சேரி உடன்படிக்கை. கட்டபொம்மன் தூக்கிலிடுதல். படினி சதி திட்டம். வேலூர் கழகம். கொடிவேரி அணை எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? பவானி ஆறு. நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை நர்த்தகி நடராஜ். இயற்கை பொருட்கள் இயங்கிக் கொண்டிருப்பது போலவே மனித வரலாறு இயங்கிக் கொண்டிருக்கிறது என கூறும் வாதம் வரலாற்று பொருள் முதல் வாதம். ராஜீவ்காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு நிறுவனம் அமைந்துள்ள இடம் தமிழ்நாடு. ஐநா சபையின் ஆசியா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விருது பெற்ற முதல் இந்தியர் சஸ்மிதா லேந்திகா. இந்தியாவில் நீதி புனராய்வு பற்றிய கீழ்காண்பவற்றுள் எது அல்லது எவை சரியானவை? 1 மற்றும் 2 மட்டும். இந்தியா நீதி புனராய்வு என்ற கருத்துருவை அமெரிக்காவிலிருந்து பெற்றது. ஒன்றிய மற்றும் மாநில சட்டங்கள் இரண்டும் உச்ச நீதிமன்றத்தின் நீதி புனராய்வுக்கு உட்படும். இந்த ரெண்டுமே சரி. கல்பாக்கம் அணுமின் சக்தி. கல்கத்தா அனல்மின் சக்தி. கொய்னா நீர்மின் சக்தி. பவநகர் ஓத சக்தி. பொறுத்துக. அடுத்தொரு பொறுத்துக. ஜாவர் துத்தநாகம். கேத்ரி காப்பர். ரேணுகூட்
பாக்சைட், சிங்பூம் இரும்புத்தாது. உலகில் மைக்கா உற்பத்தியில் முதன்மையான நாடுகள் இந்தியா மற்றும் ஐக்கிய நாடுகள். தீபகற்ப ஆறுகள் தோன்றுமிடம் மேற்கு தொடர்ச்சி மலைகள். கூற்று மற்றும் காரணம். கூற்று: சிரபுஞ்சி கனமழை பெறுகிறது. ஏனெனில் பூர்வாசல் மலைகளின் புனல் வடிவம் தான் சிரபுஞ்சியின் கனமழைக்கு மிக முக்கிய காரணம். ஏ மற்றும் ஆர் சரி, மேலும் ஆர் என்பது ஏவுக்கு சரியான விளக்கம். தமிழக வரலாற்றில் பக்தி இலக்கியம் தோன்ற மலர்ந்ததன் காரணம் சைவம் மற்றும் வைஷ்ணவ நாயன்மார்களும் ஆழ்வார்களும் ஆற்றிய பணி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் உள்ளது 22 மொழிகள். இந்திய அரசியலமைப்பு என்பது மக்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இரத்தத்தில் காணப்படும் இந்த அணுக்கள் உடலின் போர் வீரர்களாக செயல்படுகின்றன. வெள்ளை அணுக்கள். பின்வரும் கூற்றுகளில் உண்மையானது எது? மனிதனின் இதய துடிப்பு மயோஜெனிக் வகையாகும். தாவரங்களில் நீராவி போக்கு எதன் மூலம் நடைபெறுகிறது? கியூட்டிக்கிள், பட்டைத்துளை, இலைத்துளை. டார்வின் எழுதிய புத்தகம் இனங்களுடைய தோற்றம். விலகு காந்தமானியின் அனைத்து ஆய்வுகளிலும் பட்டை காந்தத்தின் நீளம் வடக்கு தெற்கு திசையில் இருக்குமாறு வைக்க வேண்டும். மின்னூட்டம் பெற்ற துகளை உயர்ந்த ஆற்றலை பெறுமாறு முடுக்க பயன்படும் கருவி சைக்ளோட்ரான். காந்திஜியின் கல்வியியல் கோட்பாடுகளில் முக்கியமானது தாய்மொழி கல்வி, தொழிற்கல்வி, நாட்டுப்பற்றுள்ள ஆசிரியர் மூலம் கல்வி. எது பகுத்தறிவு அல்ல? பழமையானது என்பதாலேயே ஒன்றை ஏற்றுக்கொள்வது, புதுமை என்பதாலேயே ஒன்றை ஒப்புக்கொள்ளாமல் இருப்பது. அடுத்த 2 சம்மு. கீழ்கண்ட கூற்றுகளில் மெக்ரூன்சாவை பற்றியதில் எவை தவறான கூற்று? 2 தவறான கூற்று. அப்போ சரியான கூற்றுகளை படிப்போம். மெக்ரூன்சா தந்தை மிஜாலியா ஸ்பெக். இவர் ஒரு ஆப்கானியர். இவர் அலிகுலி பெக்விஸ்குல்லா என்பவரை மணந்தார். சரி. 2, 3 தவறானது. 1, 4 தான் சரி. மெக்ரூன்சா தந்தை மிஜாலியா ஸ்பெக். இவர் ஒரு ஆப்கானியர். இவருக்கு நூர்ஜஹான் என்ற பட்டம் முதலிலும் பின்பு நூர்மஹால் என்ற பட்டமும் கொடுக்கப்பட்டது. உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலைப்படுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகி லா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கே சரண் நாங்களே. இப்பாடல் இடம்பெற்றுள்ள காண்டம் பாலகாண்டம். நாலடியார், நான்மணிக் கடிகை, இன்னா 40, இனியவை 40, திரிகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி 400, சிறுபஞ்சம் மூலம், ஏலாதி, முதுமொழி காஞ்சி, திருக்குறள் ஆகிய 11 நூல்களும் அறநூல்கள் ஆகும். சரி. திணைமொழி 50, திணை 150, ஐந்திணை 50, ஐந்திணை 70, கார் 40, கைநிலை ஆகிய 6 நூல்களும் அகம் சார்ந்த நூல்கள் ஆகும். சரி. 11 கீழ்க்கணக்கு நூல்களில் களவழி 40 மட்டுமே புறநூலாகும். சரி. 11 கீழ்க்கணக்கு நூல்களில் கைநிலை நூலை ஏற்காதவர்கள் இந்நிலை என்னும் நூலை 11 கீழ்க்கணக்கு நூலாக கொண்டு அறநூல்கள் 12 எனவும் அகநூல்கள் 5 எனவும் கூறுவர். கங்கை கொண்ட சோழபுரத்தை உருவாக்கியவர் ராஜேந்திர சோழன். யாரிடமிருந்து சென்னையை ஆங்கிலேயர்கள் வாங்கினார்கள்? சந்திரகிரி ராஜா. இவ்வுலகு அனைத்திற்கும் செல்வம் போன்றவனே யார் யாரை எவ்வாறு குறிப்பிடுகிறார்? ராமனை குகன். ஓங்குசீர் மதுரை. மதுரை மூதூர் மாநகர். தென்தமிழ் நன்னாட்டு தெய்துதீர் மதுரை. மாண்புடை மரபின் மதுரை. வானவூர் உறையும் மதுரை. 17 வரியா பண்பு மேம்பட்ட மதுரை மூதூர் என பற்பல அடைமொழிகளால் மதுரைக்கு புகழ் மாலை சூட்டியவர் இளங்கோவடிகள். பெரிய புராணத்தில் சைவ சமய குரவர்கள் நால்வரில் மாணிக்கவாசகரின் வரலாறு மட்டும் இடம்பெறவில்லை. சரி. சேக்கிழார் மாணிக்கவாசகரை பற்றி அறிந்திருந்தாலும் 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சுந்தரர்
கூறிய 63 பட்டியலில் மாணிக்கவாசகர் இடம்பெறாததால் அவரை பாடவில்லை என்பர். சரி. அடுத்து, வீரமாமுனிவர் இத்தாலி நாட்டில் உள்ள கேசு தெகிலியோன் என்னும் இடத்தில் பிறந்தார். சரி. இவர் இத்தாலியம், லத்தீன், கிரேக்கம், எபிரேயம், தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம் போன்ற மொழிகளை நன்கு கற்றுத் தேர்ந்திருந்தார். சரி. முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் எனும் நூலை இயற்றியவர் குமரகுருபரர். சரி. அடுத்து 2வது தவறு. நாம் அனைவரும் அறிந்த மகாபாரதம் என்கின்ற இதிகாச கதையை எளிய சொற்கள், எளிய நடை, எளிய சந்தம் ஆகியவற்றுடன் கூடிய பெண்ணுரிமை காப்பியமாக தமிழில் பாரதியார் வடித்து தந்தது பாஞ்சாலி சபதம். பள்ளு நாடக வகை உழவர்களின் வாழ்க்கையை சித்தரித்துள்ளன. சரி. ஊர்களில் தெருக்கூத்து என்னும் நாடக வகை புராண கதைகளையே மையமாக கொண்டு நடத்தப்பட்டது. சரி. இரண்டும் சரி. கொடுக்கப்பட்டுள்ள செய்யுளில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பை கண்டறிதல். எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெருந்தமிழனங்கே. எத்திசையும் முற்றுமை, பெருந்தமிழ் பெருமை பிளஸ் தமிழ் பண்பு தொகை. பெருமை பிளஸ் தமிழ்னு பிரிக்கும்போது மை விகுதி வெளிப்பட்டு வந்தால் அது பண்பு தொகை. பொறுத்துக. நடந்தான் வினைமுற்று, நடந்த பெயரெச்சம், நடந்து வினையெச்சம், நடத்தல் தொழிற்பெயர். நேர்க்கூற்று குறித்து கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? முன்னிலை பெயர்கள் படர்க்கை பெயரில் மாறி அமையும். இது தவறானது. அப்போ நேர்க்கூற்று பற்றிய சரியான கூற்றுகள்: ஒருவர் கூறியதை அவர் கூறியபடியே கூறுவது, மேற்கோள் குறியீடு இடம்பெறும், தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும், நிலமடந்தை உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதாக கூறியவர் அண்ணா. அறிவியல் அறிஞர் முஸ்தபா வரை செம்மொழிக்கான பதிவிறுத்துள்ள செம்மொழிக்கான 11 தகுதி கோட்பாடுகளுள் இடம்பெறாதது தூய்மை. அப்போ இடம்பெறுபவை தொன்மை, பொதுமை பண்பு, நடுவு நிலைமை. நாடகம் படைத்தல், நடித்தல், நாடக இலக்கணம் இயற்றுதல் ஆகிய முக்கோணங்களிலும் நாடக தொண்டாற்றியவர் பரிதிமாற் கலைஞர். கீழ்கண்ட கூற்றினை ஆராய்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி 5 இவை தனியொரு மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவை என்ற கருத்தை முன்வைத்தவர் பிரான்சிஸ் எல்லிஸ். இது சரி. ஃபர்ஸ்ட் கூற்று தவறு. அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் அந்த கூற்று தவறு. சாதி பேதம் போதுகின்ற தன்மை என்ன தன்மையோ? சிவவாக்கியர். ஜாதி பிரிவினிலை தீயை மூட்டுவோம். பாம்பாட்டி சித்தர். ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு. பட்டினத்தார். மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம். அகத்தியர். கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்கதரிசி என அழைக்கப்பட்டவர் தாகூர். சரியான விடையை தேர்ந்தெடு. நர்த்தகி நடராஜ் திருக்குறளை மையமாக வைத்து மாணவிகளுக்கு பயிற்சி அளித்த இடம் யாது? நர்த்தகி நடராஜ் பிறந்த ஊர் எது? நார்வே, அனுப்பாண்டி. அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். நர்த்தகி நடராஜ் திருக்குறளை மையமாக வைத்து மாணவிகளுக்கு பயிற்சி அளித்த இடம் நார்வே. நர்த்தகி நடராஜ் பிறந்த ஊர் அனுப்பானடி. சரியான கூற்றுகளை காண்க. 2 மற்றும் 3 சரி. பனைமரத்திலிருந்து கிடைக்கும் பொருட்களை மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றலாம். விவசாயத்தின் வசந்த காலமாக இயற்கை வேளாண்மை எல்லா காலத்திலும் திகழும் என கூறியவர் மசானா புஃபுகோகோ. நெற்சேர உழுதுழுது பயன் விளைக்கும் நிறையுழைப்பு தோள்களெல்லாம் எவரின் தோள்கள் என்று பாடியவர் பாரதிதாசன். இன்று நீர் சிந்தும் இரத்தமோர் துளியும் நின்றுகம் பலவும் நிகழ்த்துமே இந்த வீர உரையை எழுதியவர் சுந்தரம் பிள்ளை. மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் மறைமலை அடிகள். பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் பெரியார். மைட்டாசிஸ் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? பி தவறானது.
அப்போ மற்றதெல்லாம் சரி. மைட்டாசிஸ் பற்றிய கூற்றுகளில் அதை படிப்போம். மைட்டாசிஸ் உடல் செல்களில் மட்டும் நடைபெறுகிறது. மைட்டாசிஸ் 2n குரோமோசோம்கள் நிலைநிறுத்தப்படுகிறது. மைட்டாசிஸ் இருமய செல்கள் தோன்றுகின்றன. சுவாசித்தலின் தொடர் நிகழ்வினை சரியாக வரிசைப்படுத்தவும். கிளைகாலிசிஸ், பைருவிக் அமில ஆக்சிஜனேற்ற கார்பன் நீக்கம், கிரெப்ஸ் சுழற்சி, எலக்ட்ரான் கடத்து சங்கிலி. சயனோபாக்டீரியா என்பவை ஒரு செல் உடையவை, கூட்டாண்மையானவை, இலை வடிவானவை. கீழ் வருவனவற்றில் கழிவுநீர் சுத்திகரிப்பில் பயன்படுவது குளோரெல்லா கிளாமிடோமோனஸ். கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தியுள்ள இணை. காரியோப்சிஸ், மக்காச்சோளம். பெண்களில் 2ஆம் நிலை பால் பண்புகள் தோன்றுவதற்கு காரணமான ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன். எந்த உயிரினத்தில் முதலில் பாலிட்டின் குரோமோசோம்கள் கண்டறியப்பட்டது? கைரோனாமஸ். பொறுத்துக. நுரையீரல் சிரை. பிராணவாயு நிறைந்த இரத்தத்தை நுரையீரலில் இருந்து இதயத்திற்கு எடுத்துச் சொல்லும். நுரையீரல் தமனி. பிராணவாயு குறைந்த இரத்தத்தை இதயத்திலிருந்து நுரையீரலுக்கு எடுத்துச் செல்லும். கரோட்டிட் சிரை. கழுத்து, தலை மற்றும் மூளைக்கு இரத்தத்தை எடுத்துச் செல்லும். சிறுநீரக சிரை. சிறுநீரகத்திற்கு இரத்தத்தை எடுத்துச் செல்லும். பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ் மனிதன் மற்றும் கால்நடைகளில் ஆந்த்ராக்ஸ் நோயை ஏற்படுத்துகிறது. ஒரு வெப்பமான பொருள் கதிர்வீச்சின் மூலம் வெப்பத்தை விரைவாக இழக்க அதன் பரப்பு அமைவது கருமையாகவும் சொரசொரப்பாகவும். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனித்து சரியான விடையை தேர்ந்தெடு. செய்யப்படும் வேலை விசையின்றி இடப்பெயர்ச்சி. வேலையின் அலகு ஜூல் ஆகும். கிடைத்தளத்தில் உள்ள உராய்வற்ற மேசையின் மீதுள்ள மரக்கட்டையில் துப்பாக்கி குண்டு மோதி அதனுள் பொதிந்து விடுகிறது. கீழ்கண்டவற்றுள் எது மாறாதது? உந்தம் மட்டும். சரளைமன் பற்றிய கூற்றுகளில் எவை சரியானவை? 1, 2 சரி. பார்ப்போம். உருவாக்கம். வெப்பம் மற்றும் குளிர் அடுத்தடுத்து நிகழும்போது மண் சுவரல் காரணமாக உருவாகிறது. வேதியியல் பண்புகள். இரும்பு மற்றும் அலுமினியத்தின் நீரேற்ற ஆக்சைடுகளால் உருவானது. பொறுத்துக. மண்டலம் தலைமையிடம். வடகிழக்கு எல்லை ரயில்வே கவுஹாத்தி. மேற்கு மத்திய ரயில்வே ஜபல்பூர். மேற்கு ரயில்வே மும்பை. தெற்கு ரயில்வே சென்னை. கூற்று மற்றும் காரணம். இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலைகளை கொண்டுள்ள மாநிலம் தமிழ்நாடு. ஏனெனில் கன்னியாகுமரியில் உள்ள முப்பந்தல் பெருங்குடி பகுதி உலகிலேயே ஒரு பகுதியில் அதிக காற்றாலைகளை கொண்ட காற்றாலை பண்ணை. கூற்று மற்றும் காரணம் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கம். பொறுத்துக. மஞ்சள் புரட்சி, எண்ணெய் வித்துக்கள். பழுப்பு புரட்சி, தோல், கோகோ மரபுசாரா உற்பத்தி. தங்க நூலிலை புரட்சி, சணல் உற்பத்தி. பொன் புரட்சி, பழங்கள், தேன், தோட்டக்கலை பயிர். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. 1 மட்டும் சரி. சாலை வழி சமுதாயத்தின் அனைத்து பிரிவு மக்களாலும் பயன்படுத்தப்படுகிறது. பிரதம மந்திரி கிராம சதக் யோஜனா கிராம சாலைகள் கட்டமைப்புடன் தொடர்புடையது. தொழிற்சாலைகளின் பெயர், ஆண்டு. பொறுத்துக. டிஸ்கோ 1911. இஸ்கோ 1972. சேலம் எஃகு ஆலை 1982. விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு ஆலை 1923. பின்வருவனவற்றுள் தவறானவற்றை தேர்வு செய்க. டி தவறானது. அப்போ மற்ற 3 சரி. சரியானது படிப்போம். நல் உலகத்திற்கான செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு ஜெனீவா. ஸ்டார்ட் அப் 20 சிகார் உச்சி மாநாடு குருகிராம். 23வது SCO உச்சி மாநாட்டின் தலைமை இந்தியா.